55ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வாசிக்க வேண்டாம், ஜஸ்ட் அதை எடுத்துக்கங்க. அதுல 23 வசனங்கள் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். இந்த வசனம் எந்த அடிப்படையில் எழுதப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். பாருங்க, இந்த சங்கீதம் தாவீதுடைய வாழ்க்கையில அப்சலோமின் மூலமாகவும் அகித்தோப்பேலின் மூலமாகவும் ஒரு மன ரீதியான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்த நாட்களில் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. யாருடைய நாட்கள்ல? அப்சலோம், அதாவது அவருடைய குமாரன், அடுத்தது அவனுக்கு ஆலோசனைக்காரனாக இருந்த அகித்தோப்பேல். இந்த 2 பேரும் தாவீதுக்கு விரோதமாக எழும்பின அந்த காலத்திலே தான் இந்த சங்கீதம் என்ன செய்யப்பட்டிருக்கணுமா? எழுதப்பட்டிருக்கணும். சங்கீதத்தை வாசிக்கும் போது எப்பவுமே அந்த வசனத்தினுடைய பிரிவுகள் எல்லாம் கவனிக்கணும். இப்போ நான் எதுக்காக அதை பேசுறேன்னா, நீங்க வீட்டில் இருந்தாலும் வேற சங்கீதங்களை வாசிக்கும் போது அந்த பிரிவுகள் எல்லாம் கவனிச்சு பார்க்கணும். அந்த சங்கீதத்தினுடைய 15ஆம் வசனம் வரைக்கும், எத்தனை வசனம் வரைக்கும்? 15ஆம் வசனம் வரைக்கும் அவன் சந்திக்கக்கூடிய நெருக்கங்களை குறித்து எழுதி, அவன் சந்திக்கக்கூடிய மன ரீதியான பிரச்சனைகளை குறித்து எழுதி. அதை தொடர்ந்து 20ஆம் வசனமும் 21ஆம் வசனமும் அதே மாதிரியான அவனுடைய மனநிலைமையை தான் பிரதிபலிக்குது. அப்போ 1ஆம் வசனத்திலிருந்து 15 வரைக்கும், 20லிருந்து 21 வரைக்கும் அங்க தாவீது சந்தித்த நெருக்கமான ஒரு மனநிலைமை எழுதப்படுது. நெருக்கமான மனநிலைமை எழுதப்படுது. ஒரு 4ஆம் வசனத்தை பாருங்க. என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரணத்தில் என் மேல் விழுந்தது, பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்கழிப்பு என்னை மூடிச்சு. சரி, இப்போ தாவீது சொல்றான், என் வாழ்க்கையில நான் சந்திக்கக்கூடிய சூழல் எனக்கு ரொம்ப பயத்தையும் நடுக்கத்தையும் கொண்டு வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரியான சூழலை ஒரு தேவனுடைய பிள்ளை சந்தித்தால் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் கேள்வி. தாவீது ஒரு நெருக்கமான சூழலை சந்திச்சான். ஒருவேளை நமக்கும் அதே மாதிரியான சூழல்களை நாம் சந்திக்கலாம். இப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த சங்கீதத்தை வாசித்தா போதுமா? இந்த சங்கீதத்தை வாசித்து ஜெபம் பண்ணா போதுமா அப்படின்னு கேட்டா, அங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான வசனம் எங்க இருக்குன்னா 16லிருந்து 19 வரைக்கும். இதுல இருந்து 16லிருந்து 19 வரைக்கும். யாராவது வாசிங்க, நல்ல கவனிங்க. வசனத்தை வாசிக்கும் போது இந்த கதவுக்கு வாசிக்கிற மாதிரி வாசிக்க கூடாது. நான் சொன்னேன், முதல்ல என்ன இருந்தது? தாவீதுடைய உணர்வுகள் இருக்குது, தாவீது சந்திக்கிற வலிகள் இருக்குது. இப்போ அவன் சொல்றான், நானோ எப்படி வாசிக்கணும்? நானோ என்ன செய்வேன்? தேவனை நோக்கி கூப்பிடுவேன். ஐயா, பிரச்சனைகள் எனக்கு இருக்கிறது, மரணத்திகில் என்ன செஞ்சிருக்கிறது? பிடித்திருக்கிறது, பயம் நடுக்கமும் இருக்கிறது. எனக்கு என் கூட இருந்தவர்கள், என்னுடைய குமாரன், எனக்கு ஆலோசனைக்காரனா இருந்தவன், அவனே இப்பொழுது எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறான். இப்ப நான் என்ன செய்யறது? புலம்பிட்டே இருந்தா போதுமா அப்படின்னா தாவீது சொல்றான், நானும் என்ன செய்வேன்? தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தரனை ரட்சிப்பார். அப்போ இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய காரியம். நிறைய நேரத்துல நம்ம வசனத்தை வாசிக்கும் போது இதை கவனிக்கிறது இல்லை. அங்க என்ன சொல்யூஷன் சொல்லி இருக்குதுன்னு பாக்குறது இல்லை. நம்ம என்ன பண்றோம்னா, பிரச்சனைகளே திரும்ப திரும்ப வாசிக்கும் போது நமக்கு ஒரு அப்பா நமக்கு மாதிரியே நடந்திருக்கும் போட்டு. அப்படி இல்லை, அவன் என்ன சொல்யூஷன் சொல்றாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்படி சொல்லிட்டு அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி குறைவேன். எத்தனை நேரம் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்றான்? 3 நேரம். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி நான் என்ன செய்வேன்? முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அப்ப இதுல இருந்து தாவீது நமக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு கேட்டா,
நம்ம சந்திக்கக்கூடிய உணர்வு ரீதியான எல்லா பிரச்சனைகளுக்கும் மத்தியில நம்ம புலம்பிக்கிட்டே இருந்தா போதுமா, அழுதுகிட்டே இருந்தா போதுமா, அல்லது பயத்தோடு இருந்தா போதுமா அப்படின்னு கேட்டா இல்ல. நமக்குள்ள ஒரு நம்பிக்கை, விசுவாசம் வரணும். நான் கூப்பிடும் போது எனக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், ஒரு ரட்சகர் எனக்கு என்ன செய்யறாரு இருக்கிறார். அவரை நோக்கி நான் என்ன செய்வேன், கூப்பிடுவேன். எப்போ கூப்பிடுவேன்? ஒவ்வொரு நாளும் 3 நேரம் கூப்பிடுவேன். வாரத்துல 3 நாள் இல்ல, 3 நேரம் இல்ல. எப்படி? ஆமா, சிலர் வருஷத்துல 3 நாள் வருவாங்க. புது வருஷத்துக்கு வருவாங்க, அடுத்தது ஈஸ்டருக்கு வருவாங்க, அடுத்தது கிறிஸ்துமஸ்க்கு வருவாங்க. சிலர் வாழ்க்கையிலேயே 3 நாள் தான் வருவாங்க. ஒன்னு குழந்தை பிரதிஷ்டைக்கு, அடுத்தது கல்யாணத்துக்கு, அடுத்தது 3வது முறை அவங்க வர்றதில்ல, அடுத்தவங்க கொண்டு வர்றது. இப்படித்தான் சிலருடைய காரியங்கள் என்ன செய்யுது இருக்குது. ஆனா இங்க தாவீது என்ன சொல்றான்? அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி என்ன செய்வேன், முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். ரொம்ப முக்கியங்க. உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம், வராதுன்னு நீங்க சொல்லவே இல்லை. உணர்வு ரீதியான மன ரீதியான தாக்குதல்களையும் காயங்களையும் சந்திக்கக்கூடிய தருணங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை சொல்லுது, அவரை நோக்கி கூப்பிட்டா அவர் என்னை ரட்சிப்பார், அவர் என்னை பாதுகாப்பார், அவர் என்னை விடுவிப்பார். அதை சொல்லிட்டு 19ஆம் வசனத்துல ஆதி முதலாய் இருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பதிலளிப்பார். அவர்களுக்கு மாறுதல்கள் நேரிடாததினால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமல் போகிறார்கள். அவங்க எனக்கு விரோதமா எழும்புகிற மனிதர்கள் தேவனுக்கு பயப்படாதவர்களா இருக்கிறதுனால அவங்க இப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான இடம் என்னன்னா 22ஆம் வசனம் தான். இப்போ தன்னுடைய வாழ்க்கையில அவன் என்ன செய்யறேன்னு சொல்லிட்டார். தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்த போது என்ன செய்யறேன்னா, நான் ஜெபம் பண்றேன், நான் தியானம் பண்றேன், நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் எனக்கு என்ன செய்வாரு, உதவி செய்வார். இப்போ இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கிற நமக்கு எழுதியிருக்குது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும். இப்ப யார் பேசுறாங்கன்னா, ஒரு வருத்தங்களையும் வலிகளையும் சந்தித்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் தேவனை விசுவாசித்து தேவனை நோக்கி கூப்பிட்டு அதிலிருந்து விடுவிக்கப்பட்ட தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்த அந்த அனுபவத்தின் அடிப்படையில தான் நமக்கு சொல்றான், உன் வாழ்க்கையிலையும் கவலை இருக்குதா, உன் வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் இருக்குதா, உன் வாழ்க்கையில மன பிரயாசங்கள் இருக்குதா, நீ எங்க கொண்டு வச்சிரு, கர்த்தர் மேல வச்சிரு. இப்ப வைக்கிறதுனா எப்படி வைக்கணும்? அவர் எப்படி வச்சாரு? எத்தனை முறை வச்சார் ஒரு நாளைக்கு? நம்ம எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணோம் சொல்லுங்க. நமக்கு பிரச்சனை இருக்கிறது உண்மை, ஆனா அதுக்கு சொல்யூஷனுக்கு வேதம் என்ன காட்டி கொடுக்கிறது? நமக்கு ஜெபம் பண்றதுக்கே நேரம் இல்லை. பக்கத்துல கையை பிடிச்சிருக்கோம், உங்களை தான் சொல்றாங்க. நம்ம எதை தான் பேசுறோம்னா, பிரச்சனை இருக்கு தான் பேசுறோமே தவிர எதை பேசுறது இல்லை, சொல்யூஷனை பார்க்கறதே இல்ல. சொல்யூஷன் என்ன? ஆமா, நம்ம வீட்டுல எல்லாம் போர்டெல்லாம் போட்டிருப்போம் இல்லையா, வசன போர்டெல்லாம் இருக்கும், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அதை வாசிட்டு போவோம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை எப்போ வைக்கிறது? பாரத்தை வைக்கணும்ல. நம்மளே சுமந்துட்டு கர்த்தர் ஒண்ணு ஆதரிப்பார், கர்த்தர் ஒண்ணு ஆராதிப்பார்னா அது சரியானதா இருக்காது. அங்க தாவீது சொல்றான், நான் சந்திக்கிற நெருக்கங்களுக்கு மத்தியில எனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது, ஆதி முதலா இருக்கிற தேவன் அவர் எனக்கு என்னுடைய கூப்பிடுதலுக்கு அவர் என்ன செய்வார், செவி கொடுப்பார். அப்போ தேவன் பேரிலேயும் தேவனை நோக்கி ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு அவர் எப்படி பதில் கொடுப்பார் என்பதுல தாவீதுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் இருக்கிறது. ஜெபத்தை குறித்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? ஏன்னா சிலருக்கு என்ன பிரதர், நான் ஜெபம் பண்ணி தான் பார்க்கிறேன், நடந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இது சூட் ஆகாது பாருங்க. அவங்களுக்கு பிரச்சனையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இங்க பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் இருக்குது. அந்த சொல்யூஷனை அனுபவிச்ச மனுஷன் சொல்றான், என் வாழ்க்கையில அகித்தோப்பேல் எழுமுனா, என் வாழ்க்கையில அப்சலோம் எழுமுனா, என் வாழ்க்கையில மரணத்தில் இருந்தது, என் வாழ்க்கையில பயமும் நடுக்கமும் என்னை பற்றி கொண்டது, ஆனால் நான் தேவனை நோக்கி கூப்பிட்டேன், அவரை நான் தியானம் பண்ணி தேடினேன், 3 நேரம் ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணேன், கர்த்தர் என்னுடைய இடுக்கண்கள் எல்லாவற்றிலிருந்து என்னை விடுவித்து விட்டார். அதே போல இந்த வாசிக்கிற நீயும் கர்த்தர் மேல உன்னுடைய பாரத்தை வைத்து விடு. ஒவ்வொரு நாளும் 3 நேரம் என்ன செய்ய
ஜெபம் பண்ணு, உன் நெருக்கமும் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்களும் என்ன செய்யும்? மாறும். அப்படிங்கிறது தான் இந்த சங்கீத வசனத்தினுடைய அர்த்தம். யார் சொல்ற? 22ஆம் வசனம் யார் சொல்ற? தாவீது தான் அனுபவித்த ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சரியா? இதுல நாம் கவனமா இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நல்லா கவனிங்க. எப்பொழுதெல்லாம் ஜெபம் தேவ மனிதர்களால் ஏறெடுக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய பலத்தினால் முடியாது என்பதே அதனுடைய உண்மையான செய்தி. எப்பொழுதெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்ம ஒரு மறைமுகமான ஒரு செய்தியை சொல்றோம். ஆண்டவரே, இந்த சூழல்ல என்னால முடியாது, உங்களால தான் முடியும். தாவீது நல்ல ஒரு போர் வீரன், நல்ல ஒரு யுத்த புருஷன், ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனால் தனக்கு விரோதமாக எழுப்பின அந்த அப்சலோம், அகித்தோப்பேல் இந்த சூழல்ல அவன் வாள் எடுக்கல, அவன் பட்டயத்தை எடுக்கல. அவன் என்ன பண்ணானா? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னால முடியாது. அப்போ நல்ல ஒரு யுத்த புருஷனா இருக்கிற மனுஷன் ஒருவேளை அவன் பட்டயத்தை எடுத்து ஏதாவது செஞ்சிருந்திருக்கலாம், யுத்தங்களை நடப்பித்திருக்கலாம். ஆனா நீர் தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் அவன் ஒவ்வொரு நாளும் 3 நேரம் ஜெபம் பண்ணியிருக்கான். முடிஞ்சவங்க முழங்கால் பண்ணிட்டு. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு மத்தியில ஆண்டவர் உங்களை நடத்த முடியும் என்று நினைக்கிறீர்களா? அல்லது உங்களால முடியும் நினைக்கிறீங்களா? உங்களால முடியாது அப்படிங்கிறதற்கு அடையாளமானதான் நாம் ஆண்டவரிடத்துல உதவியை கேட்கிறோம். ஒருவேளை தாங்களுடைய வாழ்க்கையில அந்த சூழல்கள் வேறு, உங்கள் வாழ்க்கையில சூழல்கள் வேறாக இருக்கலாம். நீங்க என்ன செய்ய போறீங்க? வெறுமனே அந்த வசனத்தை வாசித்தா மட்டும் போதாது. கர்த்தர் மேல் என் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்கிற வார்த்தையை வாசித்தால் போதாது. அந்த தாவீது அவன் தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்த ஆலோசனைகள் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதை நம்முடைய அனுபவமாக மாற்றிக்கொள்ளும் போது, அப்படி நாமும் தேவனை சார்ந்து கொள்ளும் போது, ஆதியிலிருந்து இருக்கிற தேவன், அல்பா ஒமேகாவாக இருக்கிற தேவன் நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர் நம்மை ரட்சிப்பாராம். அந்த 23ஆம் வசனத்துல அகித்தோப்பேலுடைய மரணத்தோடு அந்த சங்கீதம் நிறைவடைகிறது. யார் அவனுக்கு விரோதமாக எழுப்பியிருந்தார்களோ அந்த மனிதர்கள் அழிக்கப்பட்டிருந்தார்கள். இது இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனமான சங்கீதம். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக அன்றைக்கு யூதாஸ் எழுப்பினானே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு தீமையான காரியம் அன்றைக்கு அப்சலோமின் வழியாக செயல்பட்டது, பின்னாட்களில் யூதாஸின் வழியாக செயல்பட்டது. இன்றைக்கும் அது சபைக்கு விரோதமாக அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்கிற பெயரில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது நமக்கு தருகிற மன கலக்கங்கள், பயங்கள், இவைகளுக்கு மத்தியிலே நாம் யுத்தம் செய்கிறவர்களாக அல்ல, நாம் தேவனை சார்ந்து கொள்கிறவர்களாக இருக்கும் போது அவரே நமக்காக யுத்தங்களை நடப்பிக்கிறார். அவரே நமக்கான ஜெயத்தை தந்தருளுகிறார். இந்த கால நேரத்திலேயும் இந்த வார்த்தைகளை உள்வாங்கி விசுவாசித்து கர்த்தர் பேரில் விசுவாசமாக இருக்கிற அவரை நோக்கி கூப்பிடுகிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் அவர் பாதுகாக்க முடியும். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களை ஆதரிக்க முடியும், உங்களை தேற்ற முடியும், உங்களை திடப்படுத்த முடியும், விரோதமான சத்துருக்களை நிர்மூலமாக்கி போட முடியும். உங்களை பயமுறுத்தக்கூடிய எந்த காரியங்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, இந்த சூழல் என்னை பயமுறுத்துகிறது, இது என்னை கலங்கப்படுகிறது, அந்த காரணத்தை சொல்லுங்க. அதற்காக நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, இப்பொழுது மாத்திரமல்ல, கூடுமானால் தாவீதை போல ஆண்டவரை நாங்கள் எப்பொழுதும் உம்மை நோக்கி கூப்பிடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்.
யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். உங்கள் இருதயத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய விசாரங்கள், நீங்கள் சந்திக்கக்கூடிய கவலைகள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய சமூகத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களை விடுவிங்க.